இன்று பிறந்தநாள் விழா காணும் நம்மளுடைய தோழி தர்ஷினி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அது தொடர்ந்து இன்னைக்கு அலுவலகத்தில் எல்லாரும் என்ன உணவு கொண்டு வந்தாங்கன்றதையும் நம்ம பார்த்துடலாம். அமர்நாத் வந்து முட்டை ஆப்பம், வெண்டைக்காய் பொரியல், சாதம், சாம்பார். அமர்நாத் கிட்ட சாம்பார் பார்த்தது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் ஆச்சு. ஏன்னா நானும் சந்தோஷம் சாம்பார் கொண்டு வருவோம்னு முன்னமே தெரியும். ஆனால் அமர்நாத் சாம்பார் கொண்டு வருவாருன்னு எதிர்பார்க்கல. அதனால தான் அடுத்து வந்து சந்தோஷ் வந்து மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்ட சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், சாதம். இன்றைக்கி அமாவாசை இல்லையா, அதனால தான். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பிருந்தாவோட சாப்பாடில் கீரை கடையில் வந்தது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்தது. ஏன்னா அது ஒன்று தான் மாற்று உணவாக இருந்தது, எல்லாருக்குமே பிடிச்ச உணவாகவும் இருந்தது. முருங்கைக்கீரை கடையில் வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் தான் கொண்டு வந்திருந்தாங்க. அதுவும் இல்லாமல் எல்லாமே சூடாகவே இருந்தது, அது ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து இன்றைக்கி அமாவாசைக்கு சிறப்பாக சாதம், சாம்பார், காய்கறி சாம்பார், ரசம், வாழைக்காய் பொரியல், வடை, பாயாசம், அப்பளம் எல்லாமே செஞ்சுருந்தேன். சாதாரண அமாவாசையில் வடை பாயாசம்லாம் செய்ய மாட்டேன். இன்றைக்கி ஏன் செஞ்சேன் அப்படின்னா, போன மாதம் வந்து தவசம் வந்திருந்தது, திதி வந்திருந்தது மாமனாருக்கு. அப்போ ராமேஸ்வரம் போயிட்டு இருந்ததால எதுவுமே செஞ்சு வைக்க முடியல. அது கொஞ்சம் குறையாவே இருந்தது. சரி இன்றைக்கி கொஞ்சம் வடை பாயாசம் செஞ்சு காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டேன்னா அந்த குறை இருக்காது அப்படின்றதுனால காலையில் அவசர வேலையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு காக்காவுக்கு வச்சுட்டேன். அது கொஞ்சம் மன நிறைவாக இருந்தது. இன்றைய நாள் வந்து ஒரு மோசமான நாள் தான், அதை நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து என்னென்னமோ முயற்சி பண்ணுறேன். ஆனால் அது மாறலை. அதை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில் ஒரு பதிவும் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து ஆறுதலாக அதில் கருத்துரை பெட்டியில் சொல்லியிருந்தீங்க. அந்த ஆறுதல் எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால் மட்டும்தான் நான் அதை போட்டிருந்தேன். நிறையா பேர் ஆறுதலும் சொல்லியிருந்தீங்க எதிர்பார்த்த மாதிரி. கொஞ்சம் மனசு அமைதியாக ஆச்சு. இருந்தாலும் நான் என்னென்னமோ முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் காலையிலேருந்து. வேறு ஏதாவது நம்ம சிந்தனை செஞ்சால் மாறிடும் மனசு, வேறு எதுலையாவது நம்ம சிந்தனையை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது முடியலை. என் முயற்சி எல்லாமே தோல்வி தான் அடைஞ்சிது. ஆக ஆறுதல் கூறின எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி.